ஹலோ கைஸ், நம்ம அமித் இருக்கார்ல, அமித்தோடைய ஒய்ஃபு ஸ்ரீரஞ்சனி வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ரிவ்யூ கொடுத்தாங்க பாருங்கள். வெறித்தனமாக வந்துருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்போனால் அமித் அவர்களுக்கு பதிலாக ஸ்ரீரஞ்சனி வந்து பிக் பாஸ் சீசன் 9 விட்டுருந்தாக்கா டைட்டில் வினரே ஆயிருப்பாங்க போல். ஏன்னா அந்தளவுக்கு பாயிண்ட்டாக பேசுகிறாங்கப்பா. அப்படியே பாயிண்ட்டு வேறு மாதிரி பாயிண்ட்டு. இதில் பார்வதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெறிக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பார்வதி லிட்டரலாக ஐயோ எம்மா எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிடாதம்மா, தயவு செய்து தனியாக வந்து கூப்பிட்டு போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸை போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ அப்படி நம்ம ஸ்ரீரஞ்சனி அவர்கள் என்னவெல்லாம் ரிவ்யூவாக கொடுத்தாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் நபர் நம்மளுடைய சபரிநாதன் வந்து இருக்கார்ல, சபரிநாதன் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஸ்ரீரஞ்சனி அவர்களுக்கு வந்து தெரியுமா. ஸோ கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காங்க ஸ்ரீரஞ்சனி அவர்களும் சபரி அவர்களும். ஏன்னா வாடி போடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீரஞ்சனி வந்து தனியாக கூப்பிட்டு, டேய் நீ நல்லா தான்டா கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க, ஏன் திடீர்னு வந்து அந்த பார்வதியோட இஷ்யூக்கு அப்புறமா அமைதியாயிட்ட அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து சபரிநாதன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வினோத் அவர்களை கூட தனியாக கூப்பிட்டு, வினோத்தண்ணா நீ வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கிறண்ணா, அதே மாதிரி ஒரு சிலர் தான் நான் எங்கள் அமித்துக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ கோல்டனாக வந்திருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தனியாக கூப்பிட்டு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனை தொடர்ந்து ரிவ்யூ வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு நபராக சபரி அவர்களை செலக்ட் பண்ணி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சபரி அவர்களை வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்னமோ சொல்லுவீங்க, அவர் ரொம்ப ஃபேக்காக இருக்கார், இதெல்லாம் ரியலா, இப்படியெல்லாம் உண்மையாகவே இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் வந்து நடக்க முடியுமா, இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆளால் பேச முடியுமா, இத்தனை நாட்கள் ஒரு ஆள் வந்து நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் விமர்சனங்களை தான் எழுப்பலாம். ஆனால் ரியலாகவே சபரி வந்து இப்படி தான் நான் பார்த்த வரைக்கும், நான் ரொம்ப நாட்களாக இருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், நாங்கள் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி இப்படி தான் வந்திருப்பான், ரொம்ப கைண்டான ஒரு ஆள், ரொம்ப பொறுமையான ஒரு ஆள், நிதானமான ஒரு ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சபரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டாவதாக சுபிக்ஷா வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொன்னாங்க. சுபிக்ஷாவை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூசி டாஸ்கில் எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடினீங்க பாருங்கள், வேறு மாதிரி சம்பவமாக வந்துருந்தது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு வேறு மாதிரி வரும்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறீங்க, பீட் பாக்ஸு, சாங்கு, லிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கீங்க, அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மூணாவதாக விக்ரம். ஸோ விக்ரம் அவர்களுக்கு இது வந்து என்ன சொல்கிறது, ரிவ்யூ செஷனா இல்லை வந்து ரோஸ்ட் செஷனா அப்படின்றது வந்து தெரியல. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்மளுடைய ஸ்ரீரஞ்சனி வந்து சொன்னாங்க. பட் அவர் வந்து பண்ணார் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக்கில், அந்த ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து பேசிட்டாங்க. விக்ரம் எப்பவுமே பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதே மாதிரி நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஆனால் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும் எல்லாரையும் தூக்கி இந்த கையில் ஒரு ஆளையும் அந்த கையில் ஒரு ஆளையும் தூக்கி வந்து வெளியே போட்டுருவார். ஆதிரியெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு பரவாயில்ல, ரொம்ப ஸ்டாமினா இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த பொண்ணை இது பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நானெல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா தொம்முன்னு கீழே விழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கில் தான் நான் அவ்வளோ அக்ரெசிவ்னஸ் உங்ககிட்ட பார்த்தேன், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்ரீரஞ்சனி அவர்கள் வந்து விக்ரமை பற்றி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விக்ரமுக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து போகும். நாலாவதாக கமருதீன். ஸோ கமருதீனை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஒன்று, அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இல்லை, ஓகேவா. ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத கட்ஸோடு சொல்லுங்கள். ஒரு விஷயம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. நீங்கள் அதை விட்டுட்டு அப்படியே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசிலேஷன்லேயே வந்து இருந்துட்டு இருக்காதீங்க. அது வந்து சரி வராது, அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கமருதீனுக்கு. ஐந்தாவதாக கனிக்கு போய் என்ன சொல்ல போகிறாங்க, வர்றவங்க எல்லாருமே நீங்கள் கைண்ட் ஹார்ட்டட் கனி அப்படின்னு தான் வந்து சொல்ல போகிறாங்க, சால்ட்டு கனின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயோட அக்கா இல்லையா நீங்கள். ஸோ விஜயை இப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய அக்கா எப்படி கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸைட்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா உங்ககிட்ட கால்குலேஷனும் வந்து இருக்குது, அதே போல் கைண்ட்னஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆட்டத்தை வேறு மாதிரி நீங்கள் விளையாடுறீங்க, சூப்பராக வந்து விளையாடிட்டுருக்கீங்க, ரொம்ப அழகாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கனி அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி செட்டிங், ஓகேங்களா. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஆண்களோ பெண்களோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் ஒரு பவுண்ட்ரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக வந்து இருக்குது.
அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தாக 7வது ஸோ நம்மளுடைய வினோத் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ சில பேர் மட்டும்தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த சில பேர்லேயும் ரொம்ப அழகாகவும் கோல்டன் ஹார்ட்டோடு தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இந்த கவுண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை வந்து விட்டுருவீங்க. முன்னாடிலாம் விட்டுட்ருப்பீங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க. ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. இப்பயும் வந்து விடுறீங்க, இருந்தாலும் கவுண்டரில் வந்து அதை சொல்லிடுறீங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா சாண்ட்ராவை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்மளுடைய பிரஜனுடைய சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா பார்சல் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த மனுஷன் உள்ளார வந்து எடுத்துகிட்டு போகாமல் வந்து விட்டாப்புல. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஓகேவா? ஏன்னா அந்த சட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற ஒரு அலப்பறை இருக்கே, அதெல்லாம் தாங்கலை. பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் வீக் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க, அதே மாதிரி வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்வை பற்றி வரும்பொழுது, நான் பார்வை பற்றி இப்போ சொல்கிறது இல்லை, நான் அப்பாரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதை இடையிலே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்வை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது கேம் விளையாட தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது இந்த கேமுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள், ஓகேவா? ஆனால் அதெல்லாம் தாண்டி, இந்த கேமை தாண்டி, இந்த கேமுக்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாண்டி நீங்களும் ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கணும். நீங்களும் ஒரு மனிதர் தான் அப்படிங்கிறத நினைக்கணும். ஸோ கேமுக்காக மட்டுமே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அது பண்ணாதீங்க அப்படின்றத கிளியராக வந்து சொல்லிட்டு போனாங்க ஸ்ரீரஞ்சனி. இது ஆக்சுவலாக செம்ம அட்வைஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்காக வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அரோராவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம கால்குலேட்டிவான ஒரு ஆள் நீங்கள். ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு இதை வீக் டேஸில் சொல்லலாமா, இல்லை இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாமா, இல்லை சண்டைக்குள்ளரே வந்து சொல்லலாமா, இல்லை வீக்கெண்ட் டேஸ் விஜய் சேதுபதி கிட்ட போட்டு உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி அழகாக கால்குலேட்டிவாக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க. அதெல்லாம் செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே அடித்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்களுக்கு வந்து சொல்லி முடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, அமித்துக்கு சொன்னது என்னென்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா வந்து இப்படி அப்படின்லாம் மலிப்பிட்டுலாம் வந்து இருக்காது. எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து சொல்லு. சும்மா யோசிக்காத, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்மளை என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காத. நான் உன்னை எதுவுமே நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீ அடித்து ஆடு கபிலா அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரஞ்சனியோடைய ஒரு ரிவ்யூவாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரிவ்யூவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.